6 மாசம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல என்னால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையா? பாவை குட்டி, நீங்க உள்ள போய் விளையாடுங்க, அப்பா நான் வரேன். இப்படி எல்லாம் பழி வந்து என் மேல விழணும்னு இருக்கு. ஏங்கா இப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் இப்படி தப்பு தப்பா தான் யோசிப்பீங்களா? அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? மாமா உங்களை பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் அவர் குடும்பம் தான் சொல்லி உங்களுக்காக அவர் குடும்பத்தையே பிரிஞ்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்காம இருக்காருன்னா உங்க விஷயத்துல மாமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு தானே அர்த்தம். இப்ப கூட அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களையும் கூப்பிட்டாதானே வருவேன்னு சொன்னாரு. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்கக்கா. கொஞ்சமாச்சும் மத்தவங்க சைடுல இருந்து யோசிச்சு பாருங்க. டேய் சிவா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க உன் அக்கா கிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, தப்பு பண்ணதுன்னா அவ மேல எந்த தப்பும் கிடையாது, புரியுதா? அவளோட கோபம் நியாயமானது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்து நான் இங்க வந்திருக்கேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. பாத்தீங்களாக்கா, இப்ப கூட அந்த மனுஷன் உங்களை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறாரு. சாரிக்கா, இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஆமா அண்ணி, கோர்ட் கொடுத்திருக்கிற டைம் வர போயிட்டே இருக்கு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அண்ணனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கவே மாட்டார் அவரு. சிவா, நீ என்கிட்ட இப்படி பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நிஜத்துல உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்ல. இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் என்னோட முடிவை மாத்திக்க போறது இல்ல. என் வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நானும் இதே மாதிரிதான் வேற எங்கேயோ பாத்துட்டு வந்து இடிச்சிட்டேன். நீங்களும் வேற விஷயத்த பாத்துட்டே வந்தீங்களா? எப்போல இருந்து? ஜஸ்ட் நவ். அப்ப நீங்க பார்த்தது ஆயிலியும் சிவாவையும் தானே? அப்போ நீங்களும் அவங்களதான் பாத்துட்டு இருந்தீங்களா? ஆமா சிஸ்டர். வர வர அவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ் சுத்தமா சரியே இல்ல. என்னால அதை பார்த்து பொறுத்துக்கவே முடியல. அதான் கையும் களவுமா மாட்டுவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? நான் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிஸ்டர், அவங்க 2 பேரும் சீக்கிரட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். எனக்கும் அப்படி நினைக்க போய் தான் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2 தடவை ட்ரை பண்ணேன். ஆனா அந்த 2 அட்டெம்ப்ட்டுமே சொதப்பிருச்சு. ஆனா அவங்களை இப்படியே விடக்கூடாது சிஸ்டர். வாங்க இப்பவே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க போலாம். உள்ள ஐஜி விஜயகுமார் சாரோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது சார். தேங்க்ஸ் மே. ஓகே சார். ஐஜியோட பர்த்டே ஃபங்க்ஷனா? அதுக்கே இந்த அயலியும் சிவாவும் வந்திருக்காங்க. ஐஜி ஃபங்க்ஷன்னா போலீஸ்காரங்க தானே கலந்துப்பாங்க. அப்போ அயலியும் சிவாவும் போலீஸா? அவங்க ஏன் இவளுக்கு சல்யூட் வர அடிக்கிறாங்க? அப்போ சிஸ்டர், நீங்க யோசிக்கிறது சரிதான். நான் கூட ஒரு தடவை அவங்க மேல டவுட் வந்து அவங்க ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அங்க ஒரு சாமி சிலை இருந்துச்சு. சாமி சிலையா?
நீங்க எதை சொல்றீங்க? அத பத்தி எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஆனா என்னால அதை வச்சு அவங்கள எதுவும் செய்ய முடியல. ஏன் கபில மச்சான் கூட ஒரு தடவை அவங்க ரூம்ல இருந்து துப்பாக்கியை கண்டுபிடிச்சான். அதையும் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. ஆமா ரவி, அவர் என்கிட்ட கூட இவங்க 2 பேரும் போலீஸா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அப்போ அது உண்மைதானோ? சான்ஸ் இருக்கு. இப்ப நாம உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். இருங்க இருங்க, இது வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அது ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இந்த தடவை அப்படி எதுவும் நடக்க கூடாது. அப்போ என்ன பண்றது? அதுக்கு உள்ள போய் பார்த்தாகணுமே. பார்க்கலாம். ஆனா அவங்க நம்மள கண்டுபிடிக்க முடியாதபடி பார்க்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா? சிஸ்டர், இந்த கெட்டப் எனக்கு செம்மையா இருக்குல்ல? ஓகே தான். உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது. அப்புறம் என்ன, வாங்க போலாம். இருங்க ரவி, செக்யூரிட்டி நிக்கிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு உள்ள போறது? இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடக்குமா என்ன? நம்ம வேற ஃபங்க்ஷன் போறதா சொல்லிக்கலாம். அப்போ ஓகே. ஆனா எக்காரணத்து கொண்டும் ஐலி சிவா பக்கத்துல மட்டும் நம்ம போயிடவே கூடாது. அவங்க மட்டும் நம்மள பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகட்டும், போலாம். சரி வாங்க போலாம். வாங்க. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க பர்த்டே பார்ட்டி நடக்குதா? ஆமா, இன்னைக்கு மட்டும் 3 பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போறீங்க?